ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். போன வீடியோவில் அவ்வளோக்கா ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, இருந்தாலும் போட்டேன். ஏன்னா உங்களுக்காக நான் வந்து அப்டேட்ஸ்லாம் காட்ட வேண்டியதுதான். காட்டுறதுக்காக எதுக்கடா கண்ணாடி போட்டிருக்கலாம் கேட்காதீங்க. ஏன்னா நான் ரிச் ஆகிட்டேன், அதனால் கண்ணாடி போட்டேன். பார்த்தீங்களா, எலிஃபேண்டு அது இது மிமிக் கூட இருக்கு ஐசங்கிட்டேன். மிமிக்கு, டீரெக்ஸு, அடுத்து நைட்மேர் வூல்ஃபு, அது மட்டும் இல்லாமல் லயன் கூட இருக்கு ஐசிங்கிட்ட. லயன் பிளட்டோவில் இருக்கு ஐசிங்கிட்ட. வர வர ரிச் ஆகிட்டுருக்கேன், சூப்பர் ரிச் ஆகிட்டுருக்கேன். அடுத்து என்னடா கார்டனில் ஒன்று மிஸ் ஆகுதேன்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு பெரிய மரம் ஒன்று வச்சுருந்தேன், அதை ரீக்ளமேர் பண்ணிட்டு அதில் இருக்க ஃப்ரூட்லாம் எடுத்துட்டேன். அதுக்கடுத்து சீட் ஷாப்பில் ஒரு புது சீடு வந்திருக்கு, பேர் குலவலன் இருக்குது, அதான் சொல்ல விரும்பலை. அடுத்து இதான் கைஸ் நியூ அப்டேட்டு. க்ரோ கார்டன் வந்தது இதான் கைஸ் ஒஸ்ட் அப்டேட்டு. அதாவது ட்ரேட் மாதிரி எம்பிசி. இவன் ஒரு எம்பிசி சரியா, இவன் கேட்குறான் பாருங்க 20 கான் கொடுத்தா அது கொடுக்குறேன்னு. அதே மாதிரி இப்போ நான் 0 லெவலில் இருக்கேன். இதெல்லாம் தான் ரிவார்டு 0 லெவல். அதுக்கடுத்து இதான் புது பெட்டு 2 விட்டுருக்காங்க, சீடு 2 விட்டுருக்காங்க. இப்போ என்கிட்ட நான் கவுண்ட் வந்து 0ல் இருக்கேன். இப்போ அவன் கேட்ட அந்த 20 கான் போய் கொடுத்தா கவுண்ட்டு ஒரே ஒரு கவுண்ட்டு தான் ஏறும். இப்போ பாருங்களேன், 20 கான் என்கிட்ட இருக்குதான் நினைக்கிறேன். சப்மிட் ஆளை கொடுத்துடலாம். இந்த பார்த்தீங்களா அவுட்டோர் கிரேட்டு. அதுக்கடுத்து மறுபடியும் அப்போ ப்ரோ வரும்னா 1 மணி நேரம், 1 மணி நேரங்க, சீரியஸ்லி 1 மணி நேரம். ரொம்ப போர் அடித்த ஈவெண்ட்னா இதான் க்ரோயா கார்டனில். ஃபர்ஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா கேஸ் க்ரோயா கார்டனு? இப்போ விளையாடவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 1 மணி நேரத்துக்கு ஒரு போட்டால் எப்படா. ஸோ ஜென் ஈவெண்ட்லாம் சும்மா செம்மையாக இருந்துச்சு. வந்துருங்க, கிரேட் அவுட்டோர் கிரேட் வச்சுருவோம். சீரியஸ்லி 1 மணி நேரம்னா ரொம்ப அதிகம் கைஸ். இதான் கைஸ் நான் மைண்ட் பண்ண ஃப்ரூட்ஸ். மைண்ட்ங்கிற பாருங்க, கலெக்ட் பண்ண ஃப்ரூட்ஸ். அப்போ பார்க்கும்போது அவ்வளோக்கா பெருசாக தெரியல. இதான் என்கிட்ட இருக்க பெரிய இது. இதே மாதிரி நான் இதான் இருக்கல சின்னது, தான் பெருசு. கொஞ்சம் சின்னதாக போயிட்டு இதோட வேல்யூ எத்தனை? ஓகே 5 பில்லியன் நினைக்கிறேன். 5 பில்லியனா ட்ரில்லியனான்னு தெரியல. 60 பில்லியன். இது 22 பில்லியன். இப்போலாம் காசு கிடைக்கணும் இது கூட பார்க்கல. ஆனால் ஏதாச்சும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இருக்கிறதுல பெருசு 19 பில்லியன். பாருங்க, ஸ்க்ரீனுக்குள்ளே இறங்க மாட்டேங்குது, அப்போலாம் பெருசாக இருக்கு. ரொம்பவே பெருசாக இருக்கு. ஃபஸ்ட் என்கிட்ட கராப்ட் இருக்கு. சாதாரண அந்த ப்ளூ கிட்ஸ்னு வச்சுருந்தேன், அதை ட்ரேட் பண்ணி தான் மிமிக் ஆக்டோபஸ் வாங்கினேன். ப்ளூ கிட்ஸ்னு வச்சு ப்ளூ கிட்ஸ்னோட பவர் ஒர்க்கா நல்லா இல்லைனாலும் பட் ஸ்டில் பரவாயில்ல. கியர்ஸில் ஒன்றும் புதுசாக வரல, இவங்கிட்டையும் ஒரு புதுசாக வந்திருக்காது. இந்த இதில் 4 ஐட்டம் புதுசாக விட்டுருக்காங்க. சில்வர் இங்கெட்டு, கோல்டு இங்கெட்டு, அதாவது சில்வர் பிக்கி வச்சுருந்தா தான் அந்த சில்வர் பால் லைக் ஓடும். சில்வர் பிக்கி, கோல்டு பிக்கி. சில்வர் பிக்கிக்கு பக்கத்தில் இருக்க பிளான்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக வளரும். கோல்டு பிக்கி ஆனால்
கார்டனில் எத்தனை கோல்டு பார் இருக்கோ கோல்டு பார் பக்கத்தில் எத்தனை பெட்டு வருதோ அதுக்கெல்லாம் எக்ஸ்பி ஏறும். அதான் கோல்டு பிக்கோடுது. அடுத்து எக்ஸாப்பில் ஒன்று புதுசாக வரல. எக்ஸாப்பில் அவ்வளோக்கா புதுசாக வரலனாச்சும் அடுத்து இந்த வீடியோ அவ்வளோக்கா பெருசாக இருந்திருக்காது. ஏன்னா கண்டென்ட் க்ரோவே கார்டனாலே கண்டென்ட் தான். நான் இந்த ஈவெண்ட்டில் அவ்வளோக்கா கண்டென்ட்டே கிடைக்கல. அடுத்து நான் அசசின் கொஸ்டின் முழுசாக முடிச்சிட்டேன். கொஞ்சம் காட்டுறேன். முழுசாக முடிச்சிட்டேன் கைஸ். இனிமேல் 4 மணி நேரத்துக்கு கொடுத்தாலே போதும். சரி கைஸ், அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி